இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம எல்லாருமே நைட்டு நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். பட் அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தீங்க அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க வீடியோ ஷேர் பண்ணணும். ஏன்னா இதுல அவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சரி, அப்படி என்ன பெருசா சொல்லிட போற அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்க ரொம்ப யோசிக்க வேணாம். நீங்க எடுத்துக்கிற டின்னர் உங்களோட லைஃப்ல நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா நீங்க அதை ஒத்துக்கிட்டீங்களா? பட் அதுதான் ஃபேக்ட். எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த வீடியோவை ரிலாக்ஸா உட்காந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாம நாலேஜ் தெரிஞ்சிடும். அதை யூஸ் பண்ணி உங்களோட ஹெல்த்தை வந்துட்டு நீங்க பாதுகாத்துக்க முடியும். உங்களுக்கு உங்க ஹெல்த் மேல ஒரு கான்சியஸ் இருக்கு. இல்லாட்டி நான் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல வந்துட்டு பில்ட் பண்ணணும், என் லைஃப் ஸ்டைல வந்துட்டு நான் ஹெல்த்தியா சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனல்ல உங்களோட லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்க ட்ரக்கிஸ் ஜேபி, எனர்ஜி மெடிக்கல் சென்டர். நம்ம எல்லாருமே வந்து இருக்க காலகட்டத்துல காலையில சாப்பாடு முழுசா சாப்பிடவே மாட்டோம். ஒரு சிலர்லாம் வந்துட்டு அதை டோட்டலா ஸ்கிப் பண்ணிடுவோம். அதே மாதிரி மதியம் ஓரளவுக்கு சாப்பிட்றதும் நைட்டு நல்லா சாப்பிட்றதுமே நம்மளோட ஹேபிட்ஸை வச்சுக்கிட்டு இருக்கோம். பட் இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்காம செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் வந்துட்டு இதை நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு காலையில எழுந்திருக்கிறப்போ ஒரு எம்டி ஸ்டொமக்ல இருப்போம். அப்போ நம்ம நல்லா சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோம்னா தான் அந்த டே ஃபுல்லா நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாகவும் எனர்ஜியாகவும் வந்துட்டு ஒரு லைஃப் ஸ்டைலை வந்துட்டு பில்ட் பண்ண முடியும். பட் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடுறோம். மதிய சாப்பாடு வந்துட்டு ஓரளவுக்கு இருக்கணும். பட் நம்ம அதையும் தாண்டி எடுத்துக்கிறோம். அதனால வந்துட்டு கொஞ்சம் மதமதப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க, லேசினஸா இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கால் வயிறு தான் சாப்பிடுவோம். நம்ம ஃபுல்லா சாப்பிடுவோம். காரணம் என்ன அப்படின்னா அப்பதான் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவோம். அப்படி நம்ம வந்துட்டு நிறைய சாப்பிட்றதுனால உங்களோட உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் டிசார்டர்னு சொல்லுவாங்க. சுகரு, கொலஸ்ட்ரால், ப்ரெஷரு, பிபி இது எல்லாமே வந்துட்டு அதிகமா இருக்கும். இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ல நமக்கு சுகர் உடம்புல தேவையான அளவுக்கு இருக்கணும், பட் அதிகமாகுது. அதே மாதிரி கொலஸ்ட்ராலும் தேவையான அளவுக்கு இருக்கணும், அதுவும் அதிகமாகுது. பிபியும் தேவையான அளவுக்கு இருக்கணும், அதுவும் அதிகமாகுது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க நைட்டு சாப்பிட்ற ஃபுட் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமா எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால வந்துட்டு நீங்க உங்களோட கட் ஹெல்த்தையும் பாதுகாத்துக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, அதுவுமே வந்துட்டு நீங்க டின்னர் சாப்பிட்றதுனால வர ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கோங்க. அது வந்துட்டு உங்களோட அசிடிட்டி, இன்டைஜஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தையும் வந்துட்டு உடம்பு கொண்டு வரும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க எடுத்துக்கிற சாப்பாடு வந்துட்டு உள்ள ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி தேவைக்கு அதிகமா இருக்குது, ஒரு ஸ்டோரேஜா ஸ்டோர் ஆகிக்கிட்டே வரும். இது நாளடைவில் உங்களுக்கு நிறைய கொலஸ்ட்ராலையும் பிபியையும் அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒபிசிட்டியுமே காசு பண்ணும். இந்த ஒபிசிட்டி இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு தெரியும். அதை குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நைட்டு சாப்பாடை முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பிட்டு போர்டன் ஏற்றிக்காதீங்க. என்ன காரணம்னா, நம்மளோட ஃபுட்டு வந்துட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். அது நம்ம நைட்டு தூங்குறப்போ அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அங்கே எனர்ஜி வந்துட்டு தேவைப்படும். பட் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறப்போ அந்த எனர்ஜி வந்துட்டு அந்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்காது. ஸோ இர்ரெகுலராக நடக்கும். இது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நைட்டு நிறைய சாப்பிட்றதுனால அது அஜீரணம் ஆகிறதுனாலையும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நிறைய வந்து. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நைட்டு சாப்பாடு எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஹெல்த்தில் வந்துட்டு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்துக்க முடியும். சரி, இது மட்டும்தான் இருக்கா இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுலேயும் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமோ இல்லாட்டி மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலையில் எப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் நெஞ்சு எரிச்சல், அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுவீங்க. இதுக்கு மேக்ஸிமம் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னா, நீங்கள் நைட்டு சாப்பிட்ட உடனே போய் நீங்கள் தூங்குறப்போ உங்களோட படுக்கிற ஸ்டைல், நீங்கள் வந்துட்டு லையிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லையிங் பொசிஷனில் வந்துட்டு நீங்கள் குப்புற போய் படுக்கிறப்போ உங்களோட ஸ்டொமக் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிறப்போ அந்த இடத்துல ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்க்கான காரணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
ஆர்டிக்கல் சொல்லுது. ஸோ இந்த மாதிரியான தப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதையும் குறைச்சிங்க, உங்களோட ஹெல்த்தை வந்துட்டு பாதுகாத்துக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி எது கிடையாது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நான் அதுக்கான வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனோட நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். பட் அதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களோட ஹெல்த்தை நீங்க தான் பார்த்துக்கணும். ஸ்டே ஹெல்த்தி. யுவர் ஹெல்த் டிட்டர்மின்ஸ் யுவர் எனர்ஜி.